ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ நீங்கள் இன்டோரில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரா விட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் லைட்டிங். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ லைட்டிங் செட்டப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 7000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்குமாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டுடியோ லைட் செட் பண்ணுறதுக்கு வெறும் 300 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம வீட்டிலேயே எப்படி ஸ்டுடியோ லைட்டிங் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மெயினாக யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஸ்டுடியோ லைட் செட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை தெர்மாகோல். தெர்மாகோலை இதில் காட்டியிருக்க டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒன்று கிடையாது, 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணோம். ஒரே மாதிரி டைமென்ஷனில் 4 பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு ஒவ்வொரு தெர்மாகோலோட 4 சைடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டர் கேப்பில் லைன் போட்டுக்கோங்க. அந்த 1 சென்டிமீட்டர் மார்க்கை பார்த்தீங்கன்னா கிராஸாக நம்ம எல்லா சைட்லேயும் கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தெர்மாகோல்லையும் 3 சைடும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் கிராஸாக கட் பண்ணுறப்ப உங்களுக்கு மேடு பள்ளமாக வந்தால் சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி அந்த இடத்த தேய்ச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வந்துடும். ஸோ சாண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸ், பிளாஸ்டிக் பைப்ஸ்லாம் சேல் பண்ணுற இடத்துல விற்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 4 தெர்மாகோல் ஷீட்லையும் கிராஸாக கட் பண்ணி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சாஃப்டன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஷீட்டையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டலாம். ஸோ 4 ஷீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. சம்டைம்ஸ் உங்களுக்கு நிக்கல அப்படின்னா நீங்கள் செலஃபன் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 கார்ட்போர்டு இந்த சென்டிமீட்டரில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மாகோல் ஷீட் இந்த சென்டிமீட்டரில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும் லைட் ஹோல்டரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கார்ட்போர்ட்லையும் நம்ம ஃபெவிகால் தடவி கரெக்டாக தெர்மாகோலோட சென்டர் பார்ட்டில் நம்ம ஒட்டணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த 2 கார்ட்போர்டையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம ஒட்டின கார்ட்போர்டு அந்த தெர்மாகோல்ல நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அந்த பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக தெர்மாகோலோட சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு டைம் நீங்கள் வச்சிருக்கும் லைட் ஹோல்டர் நீங்கள் போட்ட ஹோலில் கரெக்டாக இன்சர்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கார்ட்போர்ட் இந்த டைமென்ஷனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 கார்ட்போர்டையும் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம இப்போ செஞ்ச பாக்ஸ் வந்து நம்ம முன்னாடி செஞ்ச அந்த குட்டி கார்ட்போர்ட் உள்ளே போகிற அளவுக்கு வச்சு ஒட்டிக்கோங்க. நம்ம கட் பண்ண அந்த சின்ன தெர்மாகோல் பீஸை இந்த பாக்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உள்ளே நுழையல அப்படின்னா சாண்ட் பேப்பர் மூலிமா அந்த 4 பக்கமும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக தேவை அலுமினியம் ஃபாயில். இது மெயினாக லைட்டை பவுன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் எல்லா புக் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் தெர்மாகோலோட உள் சைட் ஃபுல்லாக நம்ம ஒட்டணும். ஸோ அந்த சாஃப்ட் பாக்ஸோட உள் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயிலால் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண சின்ன தெர்மாகோல்லையும் அந்த சின்ன பாக்ஸ்லையும் அலுமினியம் ஃபாயிலை நம்ம மேலே ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் அந்த சின்ன பாக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயிலாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சின்ன தெர்மாகோல்ல ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி சாஃப்ட் பாக்ஸோட மேல் பக்கம் வந்து நம்ம ஒட்டிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கார்ட்போர்டில் ஸ்டாண்டு வந்து செய்ய போகிறோம். ஸோ ஸ்டாண்டுக்கான டைமென்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். சென்டரில் இருக்க 2 பீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே ஆர்ச் மாதிரி நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க 2 பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சுருக்க மாதிரி கார்ட்போர்டை ஒரு பெரிய பீஸ் ஒரு சின்ன பீஸ் இந்த ஆர்டரில் நீங்கள் வச்சு செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கணும். ஸோ இந்த 2 ஆர்ச் மாதிரி இருக்கிறதுலையும் நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல நம்மக்கிட்ட இருக்கும் ரீஃபில் யூஸ் பண்ணி 2 பக்கமும் கரெக்டாக ஓட்ட போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த சின்ன பாக்ஸ்லேயும் லைட்டை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்க்கு கீழ் பக்கமாக 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சின்ன பாக்ஸ்லேயும் ரீஃபில் வச்சு 2 பக்கமும் ஹோல்ட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச ஸ்டாண்டில் இந்த சின்ன பாக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போட்ட ஹோலில் கரெக்டாக அந்த ரீஃபில் இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பாக்ஸ் வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இந்த பாக்ஸில் நம்ம ஒரு பக்கமாக ரீஃபில் இன்சர்ட் பண்ணனால இதை நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணால் ரொட்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ மெயினாக நீங்கள் ஷூட் எடுக்கிறப்போ நீங்கள் மேல் டைரக்ஷன் வச்சும் நீங்கள் ஷூட் எடுத்துக்கலாம், கீழே நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் ஷூட் எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள் லைட்டை நீங்கள் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்காக 2 பக்கமும் 1 சென்டிமீட்டர் அளவில் ஆர்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ண இடத்துல எத்தனை ஹோல் வேணால் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாண்டில் லைட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணிட்டு ரீஃபில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் பாக்ஸை எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ண டைரக்ஷனில் அப்படியே நிற்கணும் அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த ஆர்ச் ஹோலில் ஏதோ ஒரு ஹோலில் நீங்கள் ரீஃபில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ண அதே இடத்துல அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ திரும்ப அந்த ரீஃபில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ லைட்டை ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கு நேராக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு லைட்டை சாஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரேஸ் பேப்பர் தேவை. ஸோ ட்ரேஸ் பேப்பர் எல்லா புக் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேஸ் பேப்பரை சாஃப்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு வச்சு கரெக்டாக டைட்டாக ஒட்டிக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாண்ட் வந்து நமக்கு ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக கீழே ஒரு பெரிய கார்ட்போர்டு வச்சு நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம தெர்மாக்கோலில் செஞ்ச சாஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக அந்த லைட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க பல்ப் பார்த்தீங்கன்னா நான் 15 வாட்ஸ் எல்இடி பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட எனக்கு வெளிச்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 18 வாட்ஸ் பல்ப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செட் பண்ண இந்த ஸ்டுடியோ லைட் சாஃப்ட் பாக்ஸில் அதிக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹோல்டர், அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில், இதுக்கு மட்டும்தான் நீங்கள் அதிக ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ரொம்பவே கம்மியான காசு தான். ஒரு ஸ்டுடியோ லைட் நம்ம ஃபுல்லாக செய்கிறதுக்கு 300 ரூபாய் இருந்தால் போதும். வீட்லேயே நம்ம சூப்பரான ஸ்டுடியோ லைட் செட்டப் வந்து பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ லைட்டிங் செட்டப் ஒன்று தான் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டுடியோ லைட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் நம்ம லைட் வைக்கிறப்ப தான் நமக்கு ஈவனான லைட்டிங் வரும். அப்போ தான் நம்ம வீடியோ பார்க்க ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 லைட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான கான்செப்ட், ஐடியாஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கான பொருட்கள், இந்த வீடியோக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் இந்த வீடியோக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.